வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மொபைல் செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆண்ட்ராய்ட்லேயும் சரி ஐஃபோன்லேயும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் கவனிக்காமல் பண்ணிட்டோம். பட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செட்டிங்ஸ் எல்லாம். இப்போ நான் சொல்லித்தர இந்த செட்டிங்ஸ் வந்து நிறைய கண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம இதுலேயும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் மொபைலில் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நிறைய ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. பட் இதில் நான் ஒரு சின்ன ட்ரிக் தான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிற இதே இந்த கேண்டில் மெத்தட்லேயே நம்ம RSI எல்லாம் வேணாம், மற்ற இதெல்லாம் எதுவுமே வேணாம், மூவிங் ஆவரேஜ் எல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இது இப்போ சொல்லப்போனால் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் மொபைல் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்ஸ்அப்புக்கே அனுப்புகிறாங்க. அதாவது சார் இதுக்கு கண்டிப்பாக சிஸ்டம் வேணுமா அப்படின்ட்டு. மொபைலில் ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. இப்போது இதே கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணுறதும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க மொபைலில். பட் இதை இன்னும் அக்யூரசி கொண்டு வரும். இப்போது சிஸ்டம்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இந்த பேட்டர்னில் இருக்கும், நீங்கள் நிறைய கேண்டில்ஸை பார்க்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு ஒரு வியூ கிடைக்கும். இந்த ஒரு ஹை லோ, அந்த மிட் பாயிண்ட் அந்த இதெல்லாம் கிடைக்கும். பட் இதே நீங்கள் மொபைல் அப்படிங்கும்போது இந்த பேட்டர்ன் அப்படியே மாறி இருக்கும். ஸோ அந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படிங்கிறது இப்படி அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரால் யூஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பல மடங்கு பண்ணியிருக்காங்க. யார் எவர் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பேச போகிறதில்ல. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியே நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்னொன்று, எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலுமே இப்போ நம்ம சொல்லித்தரோம், கேண்டில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த மிட் பாயிண்ட் போடுங்க, இந்த பிவோட்டை போடுங்க அப்படிங்கிறோம். இப்படி எதுவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்கு, ஒரு 10 டேஸு, நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் உங்களுக்கு ஓகே இது சரியாக இருக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோன்ற வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. சொன்னதையும் இது பண்ணிட வேண்டாம். அந்த ப்ராக்டிஸ் டெமோவில் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டெமோவில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஸோ சின்னதாக ஒரு மார்ஜின் வச்சுட்டு லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த செட்டிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அண்ட் இன்னொன்று, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். இதில் நாம் ஒரு சின்ன ட்ரிக், ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வர போகிறோம். வாங்க, நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயே நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே, இதான் நான் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பேர் பயாப்பா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட பேர் இதை பற்றி போட்டிருப்பாங்க. அண்டு இந்த மொபைல் ட்ரேடிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இது ஒன்றுங்க. இப்போ நீங்கள் இந்த கீழே பார்க்குறீங்க இல்லையா, RSI, இதெல்லாம் எப்படி இந்த மூவிங் ஆவரேஜ் எல்லாம் செட்டிங்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். பட் இது பொதுவாக எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, சார்ட் இந்த மாதிரி வச்சுக்குவாங்க, ஜூம் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் கம்ப்ரஸ் பண்ணி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்குவாங்க. வெறும் ஒரு லைன் சார்ட் மாதிரி வச்சுக்குவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த RSI மூவிங் ஆவரேஜ் எல்லாம் இப்போ நீங்கள் கீழே பார்ப்பீங்க. இதில் ஒரு 50 அப்படிங்கிற ஒரு இது நான் போட்டிருக்கேன். இந்த ரெட் லைன் வருது பாருங்கள். இப்போ நான் கர்சர் வைக்கும்போதே உங்களுக்கு அந்த டேட்டா தெரியுது பாருங்கள், RSI மூவிங் ஆவரேஜ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதையே நீங்கள் செட்டிங்ஸ் அப்புறமா நான் கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் வேணுனாலும் இதிலேருந்து கூட எடுத்துக்கலாம். இந்த ரெட் லைனு, எல்லா ப்ளூ லைனும், நான் பொதுவாக ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு கலரில் வைப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 50 ரெட்லையும் மீதியெல்லாம் ப்ளூ, லைட் ப்ளூ அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன மூவிங் ஆவரேஜ் எல்லாம் இது பிரேக் பண்ணும்போது ஒரு செல் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த ஓவர் சோல்டு ஜோனில் இந்த எல்லா சின்ன சின்ன மூவிங் ஆவரேஜ் இருக்குது பாருங்கள், இந்த 5, 3, 8. ஸோ இதெல்லாம் இந்த ரெட் லைனை க்ராஸ் பண்ணி மேலே போகும்போது அந்த பர்டிகுலர் கரன்சி பேர், இப்போ GBP வச்சுருக்கேன். ஸோ அது ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம பை எடுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட்டை மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய டார்கெட்டை இதில் பிடிக்கலாம். பட் என்னோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிறைய பேர் இந்த ஹேமர் எனக்கு ஃபெயிலியர் ஆகுது சார், ஷூட்டிங் ஸ்டார் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு இண்டிகேட்டரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு கரன்சி பேர் ஒரு 50 ஜோனில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வரக்கூடிய நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அது நம்ம கண்டிப்பாக அது என்ன சொல்கிறதுங்க, ஒரு 70%, 60% அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி தான் இருக்கும். பட் இதே ஒரு ஓவர் சோல்டு ஜோனில் ஒரு ஹேமர் வந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு ஓவர் பாட் ஜோனில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்தால் எப்படி இருக்கும். ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணி அப்புறமா பார்த்துக்கலாம். அதாவது ஷூட்டிங் ஸ்டார் வரலாம், இந்த மாதிரி ஹேங்கிங் மேன் வரலாம். ஓகேவா?
ஸோ இதுதான் இந்த கன்ஃபர்மேஷன், இந்த ட்ரிக்கு தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரது. அண்ட் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு வாரம் 10 நாள் லைவ் அக்கௌண்ட்டில் பார்த்து ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸ், பேப்பர் ட்ரேட் பண்ண வேணாம், டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண வேணாம், சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 0.01 அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஆட் செஃப் பார்ப்போம். இந்த செஃப் பேர்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவோம். நிறைய லைவ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ பெட்டர் இந்த மாதிரி செஃப் பேர்ஸை விட்டுருங்க. ஆட் என்எஸ்டி எடுப்போம். இது ஒரு ஓவர் சோல்டு ஜோன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இப்போ ஓவர் பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ என்ன ஷூட்டிங் ஸ்டாரா என்ன ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து 90+, இதோட அக்யூரசி வந்து 90+. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு $100 அக்கௌண்ட்டை தாராளமாக $200 ஆக்கிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு சிறப்பு. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது என்னென்னா ஒரு லோவில் ஒரு ஹையில் மார்க்கெட்டை பிடிச்சிட்டு கம்முன்னு உட்காந்துருங்க, அது திருப்பி அங்கே தான் வரும் அப்படின்ட்டு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லோ ஹையை மட்டும் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பை செல் பண்ணிங்கனாலே போதும், பெரிய ப்ராஃபிட் நீங்கள் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் கன்சல்டேட் ஜோன். இது கன்சல்டேட் ஜோனுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மூவிங் ஆவரேஜோட ஹெல்ப்பில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். கேண்டில் அப்படிங்கிறது அது மட்டும் போதும். பட் இனிஷியலாக இப்போ இன்றைக்கி தான் நான் கேண்டில் சொல்லித்தரேன், அதை பார்த்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு கூட சப்போர்ட்டிவாக ஏதோ 1-2 இண்டிகேட்டர்ஸை வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? நம்ம சொல்லுவோம் இண்டிகேட்டர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம், பட் இனிஷியலாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. இருந்தாலும் நீங்கள் கேண்டில் பார்த்து பழகிட்டீங்க. இப்போ வந்து இது மொபைலில் நம்ம ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கோம், இதே வந்து சிஸ்டத்தில் இந்த பேட்டர்ன் கொஞ்சம் மாறும். சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து ரிமூவ் பண்ணிடுவீங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு ஓவர் பாட் ஜோனு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் போயிட்டே இருக்கும். ஓவர் பாட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பிப்பு போயிடுவான். அங்கேயே என்ன ஆகும்னா, கேண்டில் தான் உங்களுக்கு சின்ன லாஸில் எக்ஸிட் கொடுக்கும். ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ ஒரு ஹேங்கிங் மேனோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆனால் கூட உடனே ஸ்டாப் லாஸ் கொடுத்து வெளியே வந்துடலாம் நம்ம. ஓகேவா? பட் இதே நீங்கள் மூவிங் ஆவரேஜ் வச்சுருந்தீங்கன்னா இது 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட் கூட போகும். அந்த மாதிரி பேர்ஸ் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணிட வேண்டாம். இப்போ இந்த பேர் பாருங்கள், யூரோ ஆட். இது வந்து ஒரு ஓவர் பாட் ஜோனில் தான் இருக்குது. மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கி ஏறி மார்க்கெட் ஆனால் கீழே வந்துருச்சு. அதாவது ஒரு ஓவர் பாட்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகே, பட் அந்த இடத்துல ஒரு 3-4 ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகி ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகிருக்கும். பட் நாம் என்ன பண்ணியிருப்போம், 2 எடுத்திருப்போம், 3வது விட்டுருப்போம். ஸோ இதான் வந்து நடக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரைட் என்ட்ரி பிடிச்சிடலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு பை, ப்ராப்பரான ஒரு செல் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ஃபீட்பேக் அப்படிங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அது போக இந்த செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெயின் விண்டோ கிளிக் பண்ணிவிட்டு, மெயின் விண்டோவில் RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ நான் லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20, 80, 50 தான் வச்சுருக்கேன். அதாவது 80 மேலே 20 கீழே, 50ங்கிறது மிட், நம்மளோட மிட் லைன். அண்ட் பீரியட் வந்து 1 செட் பண்ணிட்டேன். ஸ்டைல் ப்ளூ கலர் வச்சுருக்கிறேன். அது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சார்ட்டில் RSI ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ RSI வந்து ஒரு இண்டிகேட்டர் இல்லையா? ஓகே, இப்போ வந்து இண்டிகேட்டர் விண்டோவில் மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணணும். மொத்தம் 5 மூவிங் ஆவரேஜ். அதோட செட்டிங்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். 5 பீரியட் வந்து 5. ஓகேங்களா? எக்ஸ்பொனென்ஷியல் க்ளோஸ், அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருங்க. கலர் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைலில் பிக்சல் 1 அப்படின்னு கொடுத்துருங்க, இல்லை 2 கொடுத்துருங்க போதும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ் 5, செகண்டு மூவிங் ஆவரேஜ் 3, தேர்டு மூவிங் ஆவரேஜ் 8, மீது எல்லாமே எக்ஸ்பொனென்ஷியல் க்ளோஸு. இந்த ஸ்டைல் வந்து பிக்சல் நான் 1 வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து 4வது மூவிங் ஆவரேஜ் 13 எக்ஸ்பொனென்ஷியல் க்ளோஸ். அண்ட் 5th மூவிங் ஆவரேஜ் தான் 50 எக்ஸ்பொனென்ஷியல் க்ளோஸ் வச்சுட்டு இந்த ஸ்டைலில் மட்டும் என்ன பண்ணிடுங்க, பிக்சல்ஸ் வந்து 4 வச்சுக்கோங்க, கலர் ரெட்டு கொடுத்துங்க. ஓகே, ரைட். ஸோ உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணி இந்த ப்ளூ ஆவரேஜஸ் எல்லாம் கீழே இருக்கும்போது இது ஒரு ப்ராப்பரான ஒரு செல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு ஹேமரோ ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ அல்லது ஸ்பின்னிங் டாப்போட லோ ஹை, ஹேங்கிங் மேன், இன்வெர்டர், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்னதாக ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் எடுத்ததையும் வந்து இப்போ பார்ப்பீங்க, இது என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு ஓகே இது கீழே வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பை கொடுத்துருக்கான். ஓகே, இந்த ப்ளூவெல்லாம் கட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹேமர் வந்திருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே 80 போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் அது என்ன ஆகுது, மறுபடியும் கீழே தான் வருது.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹேமர் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான 100-200 பிப்பு கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 1000 பிப்பே இறங்கியிருக்கான். ஸோ எல்லா ட்ரேடும் 80 டச் ஆனால் 20 டச் ஆனால் 80 அப்படிங்கிற மாதிரி போயிடாதீங்க. இது வந்து நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னா ஒரு $100 வச்சு அது ஒரு $300-400 நம்ம வந்து ஆக்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு $100-200 நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கலாம் 50%. ஏன்னா நம்மளோட ஈக்விட்டியில் ஒரு 400 இருக்குன்னா, ஏன்னா எல்லாமே ப்ராஃபிட் அப்படிங்கும்போது தாராளமாக நம்ம வச்சு ஒரு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அதுவும் சப்ஜெக்ட்டும் நமக்கு வந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இருக்கணும், கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அது நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் கேண்டில்ஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இதோட தொடர்ச்சி நான் என்ன பண்ணுறேன், இந்த சின்ன சின்ன செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். வேணும்னா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபாரெக்ஸில் மொபைல் ட்ரேடிங் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருப்போம். அடுத்து சிஸ்டத்துலேயும் நான் அதை எப்படி என்னங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இங்கிருந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஆப்ஷன்ஸ் பற்றின அடுத்தடுத்த வீடியோஸ் அதையும் நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.